நீ ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருக்கணும் போது உன்னோட இம்யூனிட்டின்றது எப்போ திருப்பி கொண்டு வரணும், உன் வெயிட்டை லாஸ் பண்ணும் போது தான். ஆனால் இப்போ இருக்கிறவன் தான் 40 வயசில் போயிடுறான், 45 வயசில் போயிடுறான். க்ரீன் டீன்றான், லைம் டீன்றான், ஒத்து வர மாட்டேங்குது. முட்டையில் நம்ம அதை கிருமியை போட்டு வளருதான்னு ஓகேங்களா, எல்லா கிருமியும் சூப்பராக வளரும். ஏன்னா முட்டையில் அவ்வளவு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வளர்கிறதுக்கான என்வாயர்மெண்ட் இருக்குது. இப்போ நான் டெய்லி வந்துட்டு மட்டன் சூப்பும் பீஃப் சூப்பும் உட்காந்துட்டு வந்து குடிக்கிறேன், பீஃப் காலை பயங்கரமாக சாப்பிட்றேன். இம்யூனிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுங்க போதும். சார், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அது அவங்க யூஸ் பண்றாங்க, அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் புரிய மாட்டேங்குது சார். அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றது கொஞ்சம் புரியும். ஜங்க் சாப்பிட்றீங்க, KFC சாப்பிட்றீங்க, பர்கர் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு க்ரீன் டீ அடிச்சிட்டேன், சரியாயிடுமா? சார், வெஜ் சூப் குடிச்சா சரியாகாத உடம்பு வந்து நான்வெஜ் சூப் குடிச்சா சரியாயிடும். சிக்கன் சூப் அண்ட் சிக்கன் பிராத் பற்றி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பகிர்ந்துட்டே வராங்க. இது வந்து இம்யூன் பூஸ்டர் அந்த மாதிரி. அதெல்லாம் உண்மையா இல்லை மித்தா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டாக்டர் சபரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த சிக்கன் பிராத் அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரொம்ப திருப்பி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. என்னன்னா, குக் பண்ணிட்டு ஒரு 3 hours குக் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் குடிச்சா இம்யூன் பூஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? சரி, ஆக்சுவலாக லாஜிக்கலாக பார்த்தோம்னா இப்போ சிக்கன் வந்து இம்யூனிட்டிக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா, சிக்கனில் இருக்கிறது என்ன, ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபேட் கண்டென்ட் இருக்குது, கரெக்டாக. அப்புறம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ் தான் மெயின் அங்கே இதெல்லாம் இருக்குது. அது பாடி இம்யூனிட்டிக்கு நல்லதானா கண்டிப்பாக நல்லது, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரோசன் ஐட்டமாக நீங்கள் போகிறீங்களோ, வச்சு சாப்பிட்றீங்களோ, எப்பயுமே வந்து நான்வெஜ் எதுக்கு நல்லது கிடையாது, உகந்தது கிடையாது, ஓகேங்களா. ஃப்ரெஷ் கன்செப்ஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து இதை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அண்ட் சயின்டிஃபிக்கலி ஒரு சவுண்டான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செகண்ட் இயரெல்லாம் மைக்ரோபயாலஜிலாம் படிக்கும் போது எந்த கிருமி எடுத்தாலுமே அதை டெஸ்ட் பண்ணி அதை வளர்க்குறதுக்குன்னு ஒன்று பண்ணுவாங்களா, கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவாங்க. அதை வளர்க்குறதுக்கு அந்த கல்ச்சர் மீடியா பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று எக் மீடியா, அதாவது முட்டையில் நம்ம அதை கிருமியை போட்டு வளருதான்னு பார்ப்போம், ஓகேங்களா. எல்லா கிருமியும் சூப்பராக வளரும், ஏன்னா முட்டையில் அவ்வளவு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வளர்கிறதுக்கான என்வாயர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிராத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிராத் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிக்கன் பிராத், இந்த பிராத், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைக்ரோபயாலஜியில் வந்து கிருமிகளை வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கல்ச்சர் மீடியாவில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிராத்ஸு, இந்த எக்ஸு, இது எல்லாமே. புரியுதா நான் சொல்கிறது? அப்படின்னு இருக்கும்போது கிருமிகள் ஈஸியாக அதில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டையே பாருங்கள், அன்றைக்கி சிக்கன் செஞ்சாங்கன்னா உடனே அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஓகேங்களா. யாரும் ரொம்ப நாள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேளை கரண்ட் போயிடுச்சுனாலோ இதெல்லாம் மாறிச்சுனாலோ உடனே கிருமிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கிருமிகள் வந்து லோ டெம்பரேச்சரில் கூட வளரும். ஸோ அதனால் எப்போவுமே நான்வெஜ் மீல் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து நல்லது கிடையாது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. நீங்கள் இம்யூனிட்டி, நான் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காய்கறி பழங்களை சாப்பிடு. பழங்கள் காய்கறின்றது ஒரு நல்ல சோர்ஸ், விவசாயிகளுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும், ஒரு சில உயிரினங்களும் தப்பிக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது காய்கறி பழங்கள் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கே தவிர இந்த பிராத்து தான் வச்சு சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இது வந்து இம்யூனிட்டிக்கு ஆக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக்கும், ஓகே. பட் ஆனால் இதை வச்சு சாப்பிட்றது நல்லது கிடையாது. அன்றைக்கே ஒரு சூப் செஞ்சு நீங்கள் குடிச்சிங்களா, வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் அதை வச்சு ஒரு வாரம் அப்புறம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து அந்த சரக்கு மாதிரி ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க, அது நல்லது இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஒரு சூப் குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்மா செஞ்சு கொடுக்குற சூப் வந்து இன்னும் ஒரு மேஜிக் மாதிரி. அது உண்மையாவே அது சரியாகிடுமா, இல்லை வந்து அது ஒரு நம்ம மனநோய் மாதிரியா சார்? இல்லைம்மா, அந்த டைமில் நம்மளுக்கு பெருசாக பசி இருக்காது. ஓப்பனாக சொல்லணும், உடம்பு சரியில்லைன்னும் போது பசின்றது நம்மளுக்கு பெருசாக இருக்காது. நம்மளால் வந்துட்டு இவ்வளோ சாப்பாடு பொரியல் இல்லைன்னா இது வந்து சாப்பிட முடியாது. அப்போது இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டோம், ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குற டயட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ அதில் தான் இந்த சூப்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமஸ் ஆகுது. அப்போ அந்த டைமில் நீ வந்து இந்த ஒரு 1/2 டம்ளர் சூப் குடின்னு கொடுப்பாங்க. அந்த 1/2 டம்ளர் சூப்லேயே அவ்வளோ ஃபேட் இருக்கும், அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும், அவ்வளோ தேவையான விஷயங்கள் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவனால் அதிகமாக சாப்பிட முடியாது, ஆனால் அவன் குடித்தது இங்கே கம்மி தான். ஸோ அவனுக்கு வயிறும் பெருசாக ரொம்ப ஹெவியாக ஆகாது, ஆனாலும் அவனுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ ஹி வில் ஃபீல் லைக் ஹீஸ் கெட்டிங் அ ரிலீஃப்.
கூடவே நம்ம பெப்பர் போடுவோம், இதெல்லாம் போடுவோம். ஸோ பெப்பர்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூக்கிலேருந்து சளியை வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்ற வைக்கும். ஸோ அப்படி ஊற்றும் போது அவன் சிந்தும் போது நல்லா வேலை செய்யுதுடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஹி வில் ஃபீல் மோர் பெட்டர், அவ்வளோதானே தவிர. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக இட் இஸ் லிஃப்டிங் இஸ் எனர்ஜி. ஏன்னா அவன் எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஃபீவர். இதனால் அவன் சாப்பிடல, ரொம்ப நாளாக சரியாக சாப்பிட முடியலன்ட்டு. அப்போ இதை சாப்பிட்டோன்னா அவனுக்கு எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் ஹை ஆகுது, ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கிடைக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இது போய் கிருமியை கொன்றுது ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தானே. அது ஒரு நல்ல எனர்ஜி சோர்ஸு, ப்ரோட்டீன் சோர்ஸு, ஃபேட் சோர்ஸுன்னும் போது நல்ல விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை குடிக்கலாம். ஆனால் இதுதான் வந்து சரியாக பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம நடத்திக்க வேணாம். உங்கள் உடம்பு உங்களை சரி பண்ணுது, இதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காய்கறி கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், நீங்கள் சூப் கொடுங்க, என்ன வேணால் கொடுங்க. உங்கள் உடம்பு தான் மெயினாக வந்து வைரஸை கொல்லுதுன்றது தான் உண்மை. சார் இந்த மாதிரி இம்யூன் பூஸ்ட்காக டெய்லி வந்து நான் இந்த ஃபுட் எடுத்துக்கிறேன் ஆர் சூப் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து நல்லதா? நம்ம டெய்லி இம்யூன் பூஸ்ட்காக ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி மாற்றி பண்ணுறது நல்லதா? அதுதான் நான் சொல்கிறேன். இம்யூன் பூஸ்ட்காக டெய்லி சூப் குடிக்கணுன்ற அவசியன்றது பெருசாக கிடையாது. ஓகேங்களா? சூப்புன்றது இப்போ எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம குடிச்சா போதும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 140 150 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டெய்லி வந்துட்டு மட்டன் சூப்பும் பீஃப் சூப்பும் உட்காந்துட்டு வந்து குடிக்கிறேன், பீஃப் காலை பயங்கரமாக சாப்பிட்றேன் அப்படின்றது உன் ஹெல்த்துக்கு நல்லதான். கேட்டால் நான் இம்யூன் பூஸ்ட் பண்ணுறேன்னா அது நல்லவா இருக்குது, அது நல்லது கிடையாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது தேவையில்லாமல் இன்னும் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகும், வெயிட்டை சேர்க்க வைக்கும். நீ ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருக்கணும் போது உன்னோட இம்யூனிட்டின்றது எப்போ திருப்பி கொண்டு வரும்னா உன் வெயிட்டை லாஸ் பண்ணும் போது தான். ஸோ வெயிட் லாஸ் ஆக பாடி மெட்டபாலிசம் நல்லா ஆகும். பாடி மெட்டபாலிசம் நல்லா ஆகும் போது இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து டெய்லி சூப் குடித்தோம்னா வந்துட்டு தான் இம்யூனிட்டி நல்லா இருக்குமானா அவசியமே கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஃபுட்டு, எப்பயாவது ஒரு வாட்டி குடிங்க, ரசிங்க, அவ்வளோதானே தவிர இம்யூனிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுங்க போதும். நான் திருப்பி அந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். சார் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அது அவங்க யூஸ் பண்றாங்க, அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் புரிய மாட்டேங்குது சார். அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றதை கொஞ்சம் புரிய வைங்க. அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னும் போது பேர்லேயே இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து இன்னொருத்தவங்க மனசை கெடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க, பல்வேறு காரணத்துக்காக, வியாபார நோக்கத்துக்காக. இப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராத்னு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பான். ஓகேங்களா? அவனே கூட ஒரு 10,000 இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் பிராத் விற்கிறோம், வாங்க வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மார்க்கெட்டில் பிராத்துக்கு ஒரு விளம்பரமே வரும். இதுக்கு இதை மாதிரி அரசியல் நம்ம பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற அரசியல் தானே, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த க்ரீன் டீ கான்செப்டே அப்படி தான். க்ரீன் காஃபி இதெல்லாம் புதுசாக என்ன லெமன் டீ, க்ரீன் டீ, அதுக்கப்புறம் ஓட்ஸு. ஸோ இந்த மாதிரி க்ரீன் டீ கான்செப்ட் அப்படி தானே. எங்கள் 1990 நான் இருந்த 91 92 நான் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா கேட்டால் அவரு க்ரீன் டீயாக குடிச்சாரு. அவர் வந்து எப்பயுமே ஆயா போடுற டீ தான். ஓகேங்களா? பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் டீ தூளை போட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் அப்படி தானே குடித்தாங்க. ஸோ இந்த க்ரீன் டீன்ற கான்செப்ட்னு கேட்டால் அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வியாபார நோக்கம் இருக்குன்றது உண்மை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், க்ரீன் டீன்றது எத்தனை கம்பெனிஸ் வெளியே வந்தது. எங்கே தட்டினாலும் க்ரீன் டீ, பிளாக் டீ, லைம் டீ, இதே தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வந்துட்டு இப்போ அந்த க்ரீன் டீ குடித்தா உங்கள் உடம்பே சுத்தமாயிருமா? அது அப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு நல்லா வந்து நீங்கள் வந்து தம் அடிக்கிறீங்க, நல்லா இவ்வளோ சாப்பிட்றீங்க, ஜங்க் சாப்பிட்றீங்க, KFC சாப்பிட்றீங்க, பர்கர் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு க்ரீன் டீ அடிச்சிட்டேன், சரியாயிடுமா? ஸோ இந்த ஒழுக்கன்றது வந்து அந்த காலத்துலேருந்து நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இல்லை. ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு இதெல்லாம் கிடையாது. டெய்லி செய்கிற ஃபுட்ஸ் அவ்வளோதான் இருந்தது. வீட்டில் செய்கிற ஃபுட்ஸ் அப்படி தான் இருந்தது. பாட்டி என்ன செய்கிறாங்களோ அதை தான் தாத்தா சாப்பிடுவார், அம்மா என்ன செய்கிறோம் அந்த அப்பா சாப்பிடுவார், அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஃபுட்ஸாக இருந்தது. இப்போ வந்து நிறைய ஃப்ரோசன், அதே மாதிரி வந்து முன்னாடியே எக்ஸ்பிரி டேட் இருக்கிற ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த மாதிரிலாம் ஆகும்போது நிறைய ஃபேட் கண்டென்ட்ஸு, அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸில் அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாகுது. அதுதான் உடம்பு கெடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பை கெடுத்தும் விட்டுட்டு ஒரு சைடு டேஸ்ட்டுக்கு, இன்னொரு சைடு சரி பண்ணுறேன்ட்டு அது ஒரு பிஸ்னஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு வியாபார நோக்கம் பின்னாடி இருக்குன்னு மக்கள் உணர்ந்துக்கணும். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னும் போது இதை பண்ணுங்க அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப பொதுவாக இருக்கணுமே தவிர பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கக்கூடாது. அதுவும் அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்குலாம் டவுட் வரணும், தட் இதுக்கு பின்னாடி ஒரு வியாபார நோக்கம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு இது சொல்கிறதுக்கு எந்த கூச்சமும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வீடியோஸ் நம்ம யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பர்டிகுலராக வந்துட்டு இதை தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம தடுப்பூசி போடணுன்னா கூட வந்துட்டு தடுப்பூசி போடுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் இந்த பிராண்டை போடுங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. எங்கே வேணால் போய் போடுங்க, கவர்மெண்ட்டு கூட போய் போடுங்க, ஃப்ரீயாக போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தேவை, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிராத் கான்செப்டோ இந்த க்ரீன் டீ கான்செப்டோ சயின்டிஃபிக்கலாக இத்தனை வருஷம் நம்ம ஊருக்கு நம்ம ஜனங்களுக்கு தேவைப்பட்டது இல்லை.
அவங்களாம் 100 வயசு தாண்டி வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவன் தான் 40 வயசில் போயிடுறான், 45 வயசில் போயிடுறான். க்ரீன் டீன்றான், லைம் டீன்றான், ஒத்து வர மாட்டேங்குது. 100 வயசு தானே எங்கள் தாத்தா க்ரீன் டீ குடிச்சதே இல்லை. அவர் இறக்கும் போது 95, எங்கள் அம்மாவோட அப்பா இறக்கும் போது வயசு 98, எங்கள் பாட்டி இறக்கும் போது 90, அசால்ட்டாக 90, 100 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஆளுங்க மட்டும் இப்போ 45, 50 காலியாக வரோம் அப்படின்னா, அப்போ இந்த க்ரீன் டீயில் ஒன்றும் மேஜிக் கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற ஃபுட்டும் லைஃப் ஸ்டைலும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதை தான் நம்ம மாற்றணுமே தவிர, புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை மேஜிக்காக நம்பினீங்கன்னா எதுவுமே மேஜிக் கிடையாது. டெய்லி நம்ம வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் மேஜிக். சார், வெஜ் சூப் குடிச்சா சரியாகாத உடம்பு வந்து நான்வெஜ் சூப் குடிச்சா சரியாயிடுது. அது வந்து மீட்டுக்கான ஹைப்பா இல்லை உண்மையாவே வந்து அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? சரி, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும்ல. இப்போ நான்வெஜ்னால் அதில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம், நான்வெஜ்ஜில் ஃபேட் சோர்ஸ் அதிகம். வெஜ்ஜில் நீங்கள் எங்கே போய் நீங்கள் ப்ரோட்டீனை பெருசாக தேட முடியும்? சோயாவில் தேடலாம், சென்னாவில் தேடலாம், ஓகேங்களா? அது கூட மீட் லெவலில் மேட்ச் ஆகுமான்றது டவுட்டு தான். ஸோ இவ்வளோ தான். அந்த டோஃபுல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பன்னீரில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ காம்போசிஷன் தான் நாம் பார்க்கணும். ஆஸ் அ டாக்டராக நான் வந்து இங்கே வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, நீ வந்து இது பீஃப் சாப்பிட்றியா அப்போ நீ நல்லவன் இல்லை, நீ போர்க்கு சாப்பிட்றியா அப்போ நீ கெட்டவன், இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் மனுஷன் கன்சியூம் பண்ணுறான், அதில் என்ன இருக்குது அவ்வளோதான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஆங்கிளில் நான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஃபுட்ஸில் ஜென்ரலாகவே ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம், ஃபேட்டும் அதிகம், கொலஸ்ட்ரால்ஸ் அதிகம், அமினோ ஆசிட்ஸ் அதிகம், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வெஜ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அதிகம், மினரல்ஸ் அதிகம், புரியுதுங்களா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து எது குடித்தாலுமே வந்துட்டு எனர்ஜியும் கூட. ஆனால் இந்த நான்வெஜ் சூப் வந்து கலோரி அதிகமாக இருக்கும், வெஜ் சூப்பில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கலோரினா உங்களுக்கு புரியல, எனர்ஜி வேல்யூ, அந்த எனர்ஜி வேல்யூ இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும், இதில் எனர்ஜி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தை ரொம்ப இந்த லீனாக இருக்கான், வளர்றான், அவெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு போடணும், கொஞ்சம் நிறைய இது போனால் எனர்ஜி வேல்யூனா இந்த நான்வெஜ் சூப்ஸ் வில் ஒர்க் அவுட். ஆனால் வெஜ் சூப்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இலைக்கணும், ஆள் லீனாக மெயின்டைன் பண்ணணும், எதிர்ப்பு சக்தியை பண்ணணும், வெஜ் சூப்ஸ் வில் ஒர்க் அவுட். அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சண்டை மூட்டி வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டுமே நல்லது, அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி குடிச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்யூ. நன்றி மேடம்.